ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொட்டேட்டோ பால்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அதுக்கு தேவையானது என்னதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, நான் 3 உருளைக்கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு 3 உருளைக்கிழங்கு போதுமானது தான். இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நம்ம பீலரை வச்சு தோலை சீவி எடுத்துக்கிடலாம். இதே தோலை சீவாமலும் நீங்கள் பாயில் பண்ணி எடுக்கனாலும் எடுத்து வச்சுட்டு அடுத்து தோலை எல்லாம் உரித்து எடுத்து மசிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் செஞ்சுக்கலாம். நான் எனக்கு ஈஸியானது தோலை சீவி அப்படியே கட் பண்ணி பாயில் பண்ணால் அப்படியே அரிச்சு எடுத்து அப்படியே மசிச்சிடலாம். அதுக்காக இப்போ எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சோம்னா டக்குன்னு பாயில் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி இதை விட நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சீக்கிரமாக குயிக்காக பாயில் ஆகிறதான் செய்யும். எனக்கு இது போதுமானதான்ட்டு நான் இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணிக்குள்ளே இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பாயில் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண உடனே அப்படியே இந்த தண்ணியில் போட்டு அப்படியே நம்ம ஏற்றினா நல்லா இருக்காது. ஏன்னா இது ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்படிங்கிற இதை மறுபடி க்ளீன் பண்ணி அடுத்து வாட்டரை மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சீனி, சுகரை வந்து பவுட்ராக்க போகிறோம். ஏன்னா இதில் அப்படியே போட்டோம்னா அது கரையாது, அதனால் பவுட்ராக்கி போடலாம் அப்படின்ட்டு தான் பவுட்ராக்குறோம். நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள், பவுட்ரு ஆகிடுது. அடுத்து உருளைக்கிழங்கு வந்து பாயில் ஆகிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு பார்த்தேன், நல்லா மசிஞ்சது. அப்படியே எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மொத்தமாக அரிச்சு எடுத்துக்கிடுவோம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் மசிச்சு எடுத்தாச்சு. அதில் வந்து கார்ன்ஃப்ளவரையும் பவுடர் சுகரையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துருக்குது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அதோடு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரையும் சுகரை மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். சுகரை அதிகமாக சேர்த்துறாதீங்க, சேர்த்திங்கன்னா ரொம்ப மெல்ட் ஆகும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஆயிலில் போட்டால் ரொம்ப ஆயில் பிடிக்கும். அதனால் மீடியமாக சுகர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரையும் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே உருண்டை பிடிக்கிறோம். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கிடுவோம். நான் 2 கையை வச்சு நல்லா அப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் பிடிச்சிக்கிறோம். அதே சைஸில் ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். எல்லாமே உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா எடுத்து நம்ம ஆயிலில் போடும்போது ஒன்றா தான் எடுத்து போட வேண்டியது இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்படி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்குவோம்.
நல்லா எடுத்து மாற்றி வச்சாச்சு, ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஆயிலை வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகிடக்கூடாது, லைட்டாக பாருங்கள் போட்டோடனே அந்த பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஹீட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடாது ஆயிலு. இதில் மெயினே இது தான். நீங்கள் ஆயில் அதிகம் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்காது. ஆயில் வந்து சூடு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி போட்டோன்னே இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து ஒயிட் கலர்லேயே தான் இருந்து வேகணும். நான் வந்து இது அடுப்பில் வச்சுருக்கிறேன். எலக்ட்ரிக்கல் அடுப்பில் வச்சாங்கன்னா அது வந்து அந்த டெம்பரேச்சரை கரெக்ட் பண்ணி வைப்பாங்க, அது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இதில் வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் லைட்டாகவே தான் சூடாக இருக்கணும். ரொம்ப நேரமாக வேகணும், அப்போ தான் அந்த கிறிஸ்பி கிடைக்கும். முருகலாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒன்று அந்த ஸ்போர்க்கை வச்சு நம்ம லைட்டாக அதை கிளறி விட்டுக்குவோம். பெரும்பாலும் நீங்கள் ஆயிலிருந்து அதை எடுக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பி தெரியாது. அதுக்காக ஆயிலில் போட்டுகிட்டே எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கிறிஸ்பியாக வரலையேன்ட்டே இருக்கக்கூடாது. ஆயிலை விட்டு எடுத்து லைட்டாக சூடு கம்மியானவுடனே அந்த கிறிஸ்பி தெரியும். பார்த்திங்கன்னா இது இப்போ நான் இது தொட்டு பார்த்தேன். நம்ம போண்டா எப்படி பிஸ் பிஸ்னு அமுங்க அதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரமாக சூடு போனதுக்கப்புறம் பிளேட்டில் இப்போ போடவும் பாருங்கள், சவுண்டை கேளுங்க. இதான் கிறிஸ்பி, நல்ல கிறிஸ்பியாக இருந்ததுங்க. சாப்பிடவும் அருமையாக இருந்துச்சு. நீங்களே அதோட ஒரிஜினல் சவுண்டை நீங்களே கேளுங்க. சாப்பிட்றதும் சவுண்டு வரும் பாருங்கள், நீ அதையும் கேளுங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். Okay, thanks for watching.